நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 5 நாள் ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியான வீடியோ தான் போட்டுருக்கேன். கோஸ்ட் வீடியோ போடுறது கிடையாதுன்னு தான் சொல்லியானோம். அதனால நான் இப்போ ஃபஸ்ட்டு டே ஒரு கோஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஒரு பயங்கரமான வீடியோ, அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் வீடியோ பாருங்கள், ஒரு லைக் மட்டும் போடுங்க. அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு மனசு வரும். லைக் இல்லை வியூஸ் வர அளவுக்கு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான போங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, பேயை வளர்க்கலாமா, எப்படி வளர்க்கலாம், எத்தனை பேர் பேயை வளர்த்துருக்காங்க, வளர்க்குற பேய்க்கு நேம்னா இல்லை, அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹண்டுகளா. ஹண்டுகளா? ஆமாம், நான் வந்து ஹண்டுன்னு சொல்கிறேன் ஷார்ட்டாக, ஹண்டு. ஓகேவா? இது வந்து ஒரு பேயா. நம்ம இதில் சொல்ல போகிறது 2 பேயை பற்றி. ஃபர்ஸ்ட் ஒன்று இது ஹண்டு. இந்த ஹண்டு எப்படிப்பட்ட பேன்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப 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 உயரமான பேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உயரமான பேய்னா ஸ்கை வரைக்கும் போகுமா. இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய பேய்ன்னு சொல்லலாம். இதை ஹைட்னா அவ்வளோ ஹைட்டாக. இது வந்து எப்படி ஹைட் ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம பார்ப்போம். இந்த பேயை வந்து காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்துட்டோன்னா, இது அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தால் இது ஹைட் ஆகிட்டே இருக்குமா. நம்ம பேயை பார்த்தோன்னே அப்படியே திரும்பிடணுமா. அந்த பேயை பார்த்தமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆனால் அந்த பேயை நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா ஹைட் ஆகிட்டே இருக்குமா. நம்ம அந்த பேயை தப்பி தவறி பார்த்துட்டோம் அப்படின்னா தலையை திருப்பிக்கணும், இல்லைன்னா அது கண்டுக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் இந்த பேயை பார்க்கும்போது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது காட்டுக்குள்ளே தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு கால் பார்த்திங்கன்னா மர சைஸ் இருக்குமா. நிறைய பேர் நைட்டு போகும் மரம்னு நினச்சிப்பாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது காலில் வந்து ஒரு முடி இருக்குமா, பெருசு பெருசாக. அந்த முடியை நம்ம வந்து பிடுங்கி அந்த பிடுங்கின முடியை வந்து நீங்கள் நெருப்பில் எரிக்கணுமா. எரிச்சிட்டு நீங்கள் மனசில் என்ன நினச்சாலோ அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இதை வளர்க்கக்கூட முடியுமா. எப்படின்னா, ஆமாம், எதுக்கு வளர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு அதாவது ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா, தோட்டத்தில் இருக்கிற ஃப்ரூட்டை யாரும் திருடிடக்கூடாது, விவசாய நிலத்தை திருடிடக்கூடாதுக்கு தான் இதை வளர்ப்பாங்க. இது வந்து அப்படி வளர்த்தன காவல் காக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இதை தின்றவங்களுக்கு கதையை க்ளோஸ் பண்ணிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்பை காரில் போகும்போது அப்போது வந்து ஒரு ஆரஞ்சு மரத்தை பார்க்குறாங்க. ஆனால் வந்து அதை வந்து அவர் மட்டும்தான் சாப்பிட்றாரு. அங்கே வந்து அப்பா மட்டும்தான் சாப்பிட்றாரு, பசங்க பொண்ணுங்க யாருக்குமே கொடுக்கல, அவர் மட்டும் சாப்பிட்டுக்கிறாரு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கழித்து வந்து வயிறு ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது அவருக்கு. அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குற வீட்டு மருத்துவம்லாம் எதுவுமே கேட்கல. சரி வேலைக்கு ஆகாது, டாக்டர்கிட்ட கூட்டு போய் வயிற்றை செக் பண்ணுறாங்க. டாக்டரை பார்த்துட்டு இல்லைம்மா எதுவுமே இல்லை, இவர் வயிற்றுக்கு எதுவுமே இல்லை, ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி எதுவுமே சரியாகலை. அப்போ தான் வந்து ஃபேமிலிக்கு வந்து ஞாபகம் வருது, இப்படி ஒரு பேய் இருக்குது, தோட்டத்தை காவல் காக்கும், இது சாப்பிட்டு அப்படி ஒன்று ஆகும்னு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஆரஞ்சு பழம் இருந்தார்ல, அந்த மரத்துக்கு ஓனர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அவரும் சரி ஒன்று தானே, ஆமாம் நான் வளர்க்குறேன், ஒன்று தானே எடுத்துறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் அந்த பேய்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த ஓனர் போய் அந்த பேய்கிட்ட சொல்கிறாரு, ஒரு ஆரஞ்சு தான் எடுத்துன்னா அவனை விட்டுருன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. அந்த பேய் இவரை விடவே இல்லை, வயிறு இவரு வலிச்சுட்டே இருக்குது, என்னென்னமோ மந்திரம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேய் இவரை மன்னிக்கவே இல்லை. அது எப்படி நீங்கள் கொடுத்த வந்து நீங்கள் எப்படி வந்து அதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் கடைசி வரைக்கும் இவரை மன்னிக்கவே இல்லை. இவரும் வயிறு வலிச்சு இறந்தே போயிடுறாரு. இந்தளவுக்கு பயங்கரமானது தான் அந்த பேய். ஓகேவா? இந்த ஹண்டு. ஓகே, நம்ம இந்த பேயை பற்றி பார்த்தாச்சு. அடுத்த பேய்க்கு போயிடலாமா? டோலு. அதாவது இந்த பேய் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சர்ஸானதும் கிடையாது, ரொம்ப பயங்கரமானதும் கிடையாது. பார்க்க பயமாக இருந்தாலும் இது டேஞ்சர்ஸானது கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லியானோ. இது வந்து ஒரு திருடுற குழந்தை தான் சொல்லியானோ. கை குழந்தை மாதிரி தான் திருடுங்க, அவ்வளோதான். இதை வளர்ப்பாங்க நிறைய பேர். இது எப்படி வளர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால் விரலில் இருக்கிற பிளட்டை குறித்து தான் அதை வளர்ப்பாங்களா. அதான் இது சாப்பாடாக ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது கொடுத்துருவாங்களா. இது அதனால தான் திருடும். அப்படி 1 லட்சம் திருடுமான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் திருடாது. இது வந்து ஒரு 50 காசுகள் இருந்துச்சுன்னா அதில் வந்து 50 காசு தான் இது எடுக்குமா. ஏன்னா இது கணக்கு தெரியாது, இதுனா சின்ன குழந்தை தானே, அதனால் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிருமா, கொஞ்சம் தான் திருடுமா. அது வந்து பெரிய பெரிய தூரமாலாம் போய் திருடாது. இப்போ வந்து ஓனருக்கு வீடு ஒரு தெருவில் இருக்குன்னா தெருவுக்குள்ளே தான் திருடுமா. இது வந்து ஒரு சின்ன ஒரு பேய் தான். இது எந்த ஆபத்து விளைக்காதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது திருடாமல் எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வந்து என் வீட்டுக்கு திருட வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பட்டாணி இருக்குல்ல, பச்சை கலர் பட்டாணி, அந்த பட்டாணி நம்ம வச்சுட்டோன்னா நம்ம வீட்டில் அந்த பட்டாணி வச்சு அந்த பட்டாணி கூட போய் விளையாட ஆரம்பிச்சிருமா. அது தின்னுதுன்னு சொல்கிறாங்க, விளையாடுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. பட்டாணி கூட போய் ஏதாவது பண்ணிட்டு கிடக்கும், பட்டாணிலேயே விளையாடும்போது. அதனால நம்ம காசு திருட வந்தது அது மறந்து போயிருமாங்க, ஏன்னா குழந்தை தானே. ஓனர் திருட அமைச்சிருப்பாரு, ஆனால் இவன் திருடாமல் உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. காசு வந்து இது வந்து எப்படி எடுக்கணும்னு தெரில. ஏன்னா வந்து பட்டாணியை வந்து பார்த்து விளையாட போகும், அதனால அது வளர்க்குறதும் வேஸ்ட். அதுக்கு நம்ம வந்து உழைச்சா சம்பாதிக்கலாம்.
இது வந்து பணக்காரங்களாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஆவரேஜ் பீப்புளாக தான் இருப்பாங்க. இதை எடுத்து வளர்த்தா இது வந்து ஒரு வேஸ்ட்டு தான். இதை வந்து நிறைய பேர் ரியலாக வீட்டில் பார்த்ததாகவும் பட்டாணி தானாகவே நகர்ந்ததாகவும் இது வந்து யார் கண்ணுக்கும் தெரியாது, அப்படி தான் திருடுவான். இந்த பேரை பற்றி அவ்வளோதான். திருநியா ஒழுங்கா அங்கே அமிச்சல திருநல எவ்வளோ திருநேன், காசு எவ்வளோ, சீக்கிரம் காட்டு, எவ்வளோ திருநேன்? புரியல எனக்கு. என்ன காசு நான் எங்க போனேன்? நான் வந்து இது பட்டாணி விளையாட போனேன். என்ன உளறீங்க? என்ன காசு? ஒண்ணுமே புரியலையே. டேய் காசு எடுத்தியா? டேய் நான் அதுக்கு தான் நான் அமிச்சல பாவி. ஐயோ சார்ஜர் நான் போய் எடுத்து வந்துடுறேன். கோபப்பட நான் போய் எடுத்து வந்துடுறேன். பாவி டேய் ஒன்று எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரீசெண்ட் வீடியோவில் தான் சும்மா காமெடி கிளிப் ஆட் பண்ணோம், அதே மாதிரி தான். ஆனால் நம்ம மாஸ்க்குக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதான் சோக கதைங்க. நம்ம நாய்க்குட்டி எடுத்து கிழிச்சு போட்டுருச்சு. அதனால் செய்யணும். அது செஞ்சு என்னைக்கு வந்து நான் அப்படி அது வரைக்கும் நான் இப்படி தான் மாஸ்க் போட்டு தான் செய்வேன். கூடி சீக்கிரம் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம், அதுக்கு ஒரு நாள் வரும். இப்போதைக்கு பாய் அண்ட் டாட்டா. இனி வீடியோ வந்து நான் டெய்லியும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நிறைய வீடியோஸ் வரும், இன்ட்ரெஸ்டிங்காக வரும். நிறைய வீடியோஸ் பெண்டிங்லேயே கிடக்குது. நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் நிறைய ஃபோட்டோஸ்லாம், அந்த வீடியோஸ்லாம் எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அப்புறம் நிறைய நியூ வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் டாட்டா அண்ட் பை பை. லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் ஒரு பெல் ஐகானும் தட்டிட்டு போங்க.